பிரபஞ்ச சக்தி டிவி. Video 94. கடமை மாத இதழ் செப்டம்பர் 2010. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: How to serve the Lord. Hanuman is entrusted with the task of finding Sita. When he goes to Lanka looking for Sita, he looks around and takes in all details about Ravana's palace and about the topography of the land. சீதையை மீண்டும் அயோத்தி மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று ராமனும் அனுமனும் யோசிக்கவே இல்லை. தங்களோடு இருந்த எதிரிகளை பற்றி அவர்களுக்கு சிந்திக்க தெரியவில்லை. செய்தி: Khel Ratna Award for Saina Nehwal. Saina Nehwal, who climbed to number 2 in world rankings in badminton recently following 3 major title wins in Chennai, Singapore and Indonesia, was the popular choice for Khel Ratna Award. கேல் ரத்னா விருது பெறப்போகும் சாய்னா நேவால் பாராட்டுக்குரியவர். அவர் உலக அளவில் முதலிடத்திற்கு வர வாழ்த்துகிறோம். செய்தி: South Africa defies pre-tournament pessimism. History will show that South Africa could host one of the best attended World Cups ever. சர்வதேச கால்பந்தாட்ட போட்டியை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய தென்னாப்பிரிக்க அரசையும் மக்களையும் மனமாற பாராட்டுகிறோம். செய்தி: Opposition plea for adjournment motion rejected. A united opposition, which persisted in its demand for an adjournment motion on the issue of price rise in the Lok Sabha, failed to pin down the government as Speaker Mera Kumar rejected it, saying that it did not involve failure of the government in discharging its duty. விலைவாசி உயர்வு பற்றி ஓட்டெடுப்புடன் கூடிய விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை மக்களவை சபாநாயகர் நிராகரித்தது நியாயமில்லை. செய்தி: No detention of students till class 8. A government order dated July 12, 2010 stated that no student in the state can be detained till he or she completes class 8. நான் 8ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறேன் என்று எல்லா பிள்ளைகளும் பெருமையோடு சொல்லட்டும். எனக்கு எழுத படிக்க தெரியாது என்று எவரும் சொல்லாமல் இருக்கட்டும். அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால் அதிகாரம் 9. விருந்தோம்பல் குறள். இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. பொருள்: வீட்டில் இருந்து பொருள்களைக் காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வந்தால்தான் நாம் நமக்காக மட்டுமே வாழ்கிறோம் என்ற எண்ணம் மாறுகிறது. உட்காருங்கள், ஒரு டம்ளர் தண்ணீர் குடியுங்கள் என்று சொல்வதற்கு கூட நமக்கு நேரமில்லை, மனமில்லை. இந்த குறளை படித்த பிறகாவது நாம் மாற வேண்டும். அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம். மாதத்திற்கு ஒரு முறையாவது 1 மணி நேரமாவது தான் மனப்பாடம் செய்த குறட்பாக்களை ஒவ்வொருவரும் எழுதி பார்க்க வேண்டும். எழுதும்போது திருக்குறளால் நம் மனதில் ஏற்பட்ட நல்ல மாற்றங்கள் உறுதி பெறும். உச்சரிக்கும் போது திருக்குறளுக்கு வாய் கட்டுப்படுவது போல் எழுதும்போது கையும் கட்டுப்படும். குறட்பாக்களை எழுதும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள் திருக்குறளிலிருந்து தப்பிக்க முடியாது. அறத்துப்பாலும் பொருட்பாலும் ஒருவன் மனதில் பதிந்துவிட்டால் அவனுடைய ஒழுக்கமும் ஆற்றலும் வளரும்.
காமத்துப்பால் வாழ்க்கையில் உண்மையான இன்பத்தை முழுமையாக அள்ளித்தரும். பிரபஞ்ச சக்தியாகிய நான் இதற்கு உத்தரவாதம் அளிக்கிறேன். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. தி இந்தியன் பேட்ரியாட் என்ற ஆங்கில பத்திரிகையை சி. கருணாகர மேனன் ஆசிரியராக பணியாற்றி வெளியிட்டார். தமிழில் தேசபக்தன் என்ற பத்திரிகை திருவிக கல்யாண சுந்தரனார் எழுத்தில் வெளிவந்தது. ஜஸ்டிஸ் கட்சியினர் ஜாதி வாரியாக மக்கள் தங்கள் சட்டமன்ற பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார்கள். சென்னை மாகாண சங்கமோ எல்லா ஜாதியினரும் சேர்ந்து ஓட்டு போடலாம் என்றும், அதே சமயம் பிராமணர் அல்லாதோருக்கு சில தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். சென்னை மாகாண சங்கத்தின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முகமதியருக்கு ஒதுக்கப்பட்ட 63 தொகுதிகளில் 28 தொகுதிகள் பிராமணர் அல்லாதோருக்கு ஒதுக்கப்பட்டன. அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. ஆப்பிரிக்க நாடுகள் முன்னேற்றம் அடையாததற்கு பணம் இல்லை என்பதை விட அதிக காரணம் இயற்கை தடைகளே. பல ஆப்பிரிக்க நாடுகளில் போக்குவரத்து வசதிகள் குறைவாக உள்ளன. சில ஆப்பிரிக்க நாடுகளில் போக்குவரத்து வசதியே இல்லை எனலாம். தொழில் முனைவோர், நிர்வாகத்திறன் படைத்தவர்கள், தொழில் நுணுக்கம் தெரிந்தவர்கள் ஆப்பிரிக்காவில் குறைவாக உள்ளனர். அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. The simple present tense is used to indicate a future event that is part of a fixed program or timetable. Example, he retires next month. The train leaves at 5:20 p.m. The simple present is also used to introduce quotations. Keats says, "A thing of beauty is a joy forever." In broadcast commentaries on sporting events, simple present is used instead of the present continuous. Now the ball crosses the boundary and lands in the pavilion. Be a man of quotations. Caution is the eldest child of wisdom. It is a good thing to learn caution from the misfortunes of others. Never swap horses crossing a stream. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். அங்க் எண், அங்கக் கணக்காளர், அங்கு கணித் கணிதவியல், அங்கு மாலிகா எண் தொடர், அங்காயி தோராய மதிப்பு. वाक्यम स्वतंत्रता प्राप्ति के बाद हमारी सरकार ने अपने लिए एक नया राज चिन्ह चुन लिया है. उच्चरिப்பு स्वतंत्रता प्राप्ति के बाद हमारी सरकार ने अपने लिए एक नया राज चिन्ह चुन लिया है. பொருள், சுதந்திரத்துக்கு பிறகு நம்முடைய அரசாங்கம் தனக்கென்று ஒரு புதிய அரசு சின்னத்தை தேர்ந்தெடுத்துள்ளது. அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் தகுதியை இழந்தால் அவருடைய பதவி காலியாகும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவைத்தலைவர் அல்லது சபாநாயகருக்கு எழுத்து மூலம் தன் பதவியை ராஜினாமா செய்து தெரிவித்தால் அதை அவைத்தலைவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் உறுப்பினர் பதவியை இழப்பார். அவைத்தலைவர் அல்லது சபாநாயகர் ராஜினாமா பற்றி அவசியம் என்று கருதினால் விசாரணை நடத்தலாம். ராஜினாமா உண்மை அல்ல என்று தெரிந்தால் ராஜினாமாவை அவர் நிராகரிக்கலாம். ஓர் உறுப்பினர் தொடர்ந்து 60 நாட்கள் அனுமதியின்றி அவை கூட்டத்திற்கு வராமல் இருந்தால் அவர் தன் பதவியை இழப்பார். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். ஒரு பெண் ஒரு ஆணை நேராக பார்த்து கண்களை வேறு பக்கம் திருப்பாமல் இருந்தால் அவள் அந்த ஆணை ஜெயித்து விட்டாள் என்று சொல்லலாம். அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள். ஆர். தாமோதரன் உதவியால் பரோடா வங்கிக்கு 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் கிடைத்தது. வங்கியில் எனக்கு சூர்யா அவார்டு விருது கிடைத்தது. ரூபாய் 9,000 ரொக்க பரிசும் கிடைத்தது. சென்னை மியூசிக் அகாடமி அரங்கில் வங்கியின் பொது மேலாளர் ரத்தன் கபூர் என் கழுத்தில் வெள்ளிப் பதக்கத்தை அணிவித்த போது என் கால்கள் தரையில் நிற்கவில்லை. தொடர்ந்து நான் ஏன் வங்கியின் மீது அக்கறை காட்டவில்லை? அரசியல் என்னை இழுத்து கொண்டு போய்விட்டது என்பதுதான் உண்மையான காரணம். தாமோதரனுக்கு நெருக்கமானவர் என்பதால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் பலருடைய நல்லெண்ணமும் மதிப்பும் எனக்கு கிடைத்தன. தண்டாயுதபாணி, பொன்னுசாமி, நவநீத கிருஷ்ணன், சாமிநாதன், மணிவர்மா, சக்திவேல் என்ற பட்டியல் நீண்டு கொண்டே போகும். 1991 பிப்ரவரியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை உட்பட
தினமும் மாலையில் சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்றேன். கட்சியின் எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஈடுபாடு காட்டி ஆர்வத்துடன் செயல்பட்டேன். தாமோதரன் என்னை பற்றி சொன்ன வார்த்தைகள் மறக்க முடியாதவை. நான் வருகிற எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறேன். அதனால்தான் கட்சிக்கு பாலா கிடைத்தார். அவர் சொன்னதை அலுவலக மேனேஜர் வள்ளியப்பன் ஆமோதித்தார். தாமோதரனுக்கு எடுபடியாக வேலை செய்வதில் எனக்கு முழு திருப்தி ஏற்படவில்லை. தலைவனாகும் என் லட்சியத்தை அடைய வேறு முயற்சிகளும் அவசியம் என்பதை உணர்ந்தேன். சென்னை அண்ணா சாலையில் பழைய புத்தகங்கள் விற்று கொண்டிருந்த நடைபாதை வியாபாரிகளை ஒன்று திரட்டி அன்னை இந்திரா நற்பணி மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கினேன். தலைப்பு A poem by BSV. No gain if talk in vain. Men of fact be better prized for valiant things which they raise. Men of words do preach the fact and cast that fact a faithful act. King Kanishka felt a pleasure vain to breach Buddha's yet couldn't gain. As Ashoka who practiced what he preached and got appraised by all and each. No gain to talk for hours in vain, for such talk is none but slain. For the hour thou once said slot will never be got, however fought. So better do what thou can, that too at once and after a plan. Men of fact, if once faith, won't fret, as know they how the means to get. அடுத்த தலைப்பு சிறுகதை. சக்திமான் உடம்பு இருக்கா? என்ன நோய் என்றே தெரியவில்லை. 5 வயது வரை நல்ல ஆரோக்கியமாக இருந்த சுந்தர் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் மெலிய ஆரம்பித்தான். அவன் அம்மா கோமதி கவலைப்படாவிட்டாலும் அப்பா முரளிக்கு மனதில் அதிருப்தியும் வருத்தமும் குடிகொண்டன. 11 வயதில் தேவையான உயரம் இருந்தது, சிகப்பு நிறம், ஆனால் தேகம் ஒல்லியாக இருந்தது. ஓமக்குச்சி என்று தன் மகனை மற்றவர்கள் கூப்பிடுவது முரளிக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் முரளி முரட்டு குரலில் பேசினான். சுந்தர், டாக்டர் உனக்கு குறைந்தது 30 கிலோ வெயிட் இருக்க வேண்டும் என்கிறார். இப்போது நீ 25 கிலோ தான் இருக்கிறாய். உனக்கு 30 கிலோ வெயிட் வரும் வரை தினமும் படிக்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஜாகிங், தண்டால், பைடக், ரன்னிங், உடற்பயிற்சி செய். உன் வெயிட் 30 கிலோ ஆகும் வரை எக்காரணம் கொண்டும் டிவி போடக்கூடாது, பார்க்கக்கூடாது. நீயே ஓமக்குச்சி மாதிரி இருக்கிறாய். உனக்கு எதற்கு சக்திமான், ஜெய் ஹனுமான் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க வேண்டும்? ஏதாவது ஓமக்குச்சி நிகழ்ச்சியை டிவியில் போட்டால் பார். சுந்தர் தூங்கிய பிறகு கோமதி தன் கணவன் மீது பானங்களை தொடுத்தாள். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவனை என் மகன் இல்லை என்று சொல்லிவிடுங்கள். எத்தனையோ பிள்ளைகள் கண் பார்வை இல்லாமல், காது கேட்காமல், கை சரியில்லாமல், கால் சரியில்லாமல் பிறந்து வாழ்கிறார்கள். என் மகனுக்கு அப்படி எந்த குறையும் இல்லை. உங்கள் வயதுக்கு வரும்போது அவனுக்கு தேவையான வெயிட் வந்துவிடும். இனிமேல் நீங்கள் அவனை கண்டித்தால் நாங்கள் இருவரும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம். அதற்கு பிறகு முரளி வீட்டில் மௌன சாமியார் ஆகிவிட்டான். பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி தனிக்கட்சி ஆரம்பிக்கப் போகிறாரே, அது பற்றி உங்கள் கருத்து என்ன? திரு அண்ணாமலை தன் முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வேறு என்ன சொல்ல முடியும்? கேள்வி 2. நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறீர்களா? கடந்த 25 ஆண்டுகளாக ஆரம்பத்தில் தினமும் அரை மணி நேரமும் இப்போது 1 மணி நேரமும் வாக்கிங் போகிறேன். கேள்வி 3. காதலிக்க நேரமில்லை என்ற பாடலை பாடுவீர்களா? காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாருமில்லை. காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாருமில்லை. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை. காதலிக்க நேரமில்லை. பஞ்சனையும் கண்டதில்லை, பால்வளம் குடித்ததில்லை. பஞ்சனையும் கண்டதில்லை, பால்வளம் குடித்ததில்லை. பஞ்சி உன்னை காணும் வரை மனதும் துடித்ததில்லை. பஞ்சு போல் நரை விழுந்து பார்வையும் குழி விழுந்து, பஞ்சு போல் நரை விழுந்து பார்வையும் குழி விழுந்து, ரெண்டும் கெட்ட வேளையிலே கண்டேனே உன்னை அடி, கண்டேனே உன்னை அடி.
காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாருமில்லை. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை. காயிலே சுவைப்பதில்லை, கனிந்ததும் கசப்பதில்லை. காயிலே சுவைப்பதில்லை, கனிந்ததும் கசப்பதில்லை. நோயில்லா உடல் இருந்தால் 100 வரை காதல் வரும். மாமியார் கொடுமை இல்லை, மாமனார் யாரும் இல்லை. மாமியார் கொடுமை இல்லை, மாமனார் யாரும் இல்லை. இந்த சாமியை மனம் முடித்தால் சந்தோஷம் குறைவதில்லை, சந்தோஷம் குறைவதில்லை. காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை. அவ்வுலகம் சென்று வந்தேன், அமுதம் குடித்து வந்தேன். அவ்வுலகம் சென்று வந்தேன், அமுதம் குடித்து வந்தேன். பொன்னுலகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தேன். பொன்னுலகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தேன். இந்திரனை கண்டு வந்தேன், இது பற்றி கேட்டு வந்தேன். இந்திரனை கண்டு வந்தேன், இது பற்றி கேட்டு வந்தேன். சந்திரனை கண்டு வந்தேன், சரசம் நடத்த வந்தேன். சந்திரனை கண்டு வந்தேன், சரசம் நடத்த வந்தேன். காதலிக்க நேரம் உண்டு, கன்னி உண்டு காலை உண்டு. காதலிக்க நேரம் உண்டு, கன்னி உண்டு காலை உண்டு. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு. காதலிக்க நேரம் உண்டு, கன்னி உண்டு காலை உண்டு. லலலா லாலலா லலலா லாலலா. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.